மகாபிரிவாசரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவளுடைய அனுகிரக ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நாமக்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். கௌலினி கேவலா என்று சொன்னார்கள் இல்லையா? அடுத்ததாக அவள் கொடுக்கக்கூடிய அந்த கைவல்ய பதம், அதை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். ஓம் அனர்க்ய கைவல்ய பததாயின்யை நமஹ. ஓம் அனர்க்ய கைவல்ய பததாயின்யை நமஹ. இப்போ நமக்கு கைவல்ய பதம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. தாயினி அப்படின்னா கொடுக்கக்கூடியவர். இங்கே அனர்க்ய அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? அது என்ன அப்படின்னா விலை மதிக்க முடியாத அப்படின்னு சொல்கிறது. எது விலை மதிக்க முடியாதுன்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் சொன்னோம் அப்படின்னா இது விலை மதிக்க முடியாது, விலை மதிக்க முடியாது நம்ம சொல்லுவோம். ஆனால் விலையே இல்லாத, விலை மதிக்கவே முடியாது, அதுக்கு விலைன்னு வைக்க முடியாது, அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா கைவல்ய பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சம், அதை கொடுப்பவளாக அவள் இருக்கிறாள். எப்படி பண்ணுறா அப்படின்னா, முதல்ல பார்த்தோம் இல்லையா கௌலினி கேவலா அப்படின்னு. கௌலினி மார்க்கத்திலிருந்து நம்மை கேவலா மார்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர். எப்படி? பக்தி மார்க்கத்திலிருந்து கேவலம் என்னும் மார்க்கத்துக்கு அழைத்து செல்கிறார். அந்த வழியிலேயே நம்ம போனோம் அப்படின்னா அவள் நமக்கு விலை மதிக்க முடியாத கைவல்ய பதத்தை நமக்கு தருகிறாள். அதனால தான் தத்து துவம் அசி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியவளாக அவள் இருக்கிறார். அதை சொல்லக்கூடியது இந்த நாமம். மகாபிரியவா சரணம்.